ஜெர்மனியின் முனிச் நகரில் உள்ள வணிக வளாகத்தில் மர்ம நபர்கள் புகுந்து துப்பாக்கி சூடு நடத்திய போது தமிழகத்தைச் சேர்ந்த புனிதா என்பவர் அந்த வளாகத்தில் இருந்துள்ளார். அவர் துப்பாக்கி சூடு சம்பவம் குறித்து தந்தி டிவியுடன் பகிர்ந்து கொண்ட தகவல்களை தற்போது கேட்கலாம். என் பேர் புனிதா. நான் மியூனிக்ல இருக்கிறேன். நான் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பரா வேலை பார்க்கறேன். இங்க நான் ஃப்ரைடே ஈவினிங் ஜாப் முடிச்சுட்டு ஷாப்பிங் போலான்னு சொல்லிட்டு அந்த பெரிய ஷாப்பிங் மால், அதாவது ஒலிம்பியா ஐகாப் சென்டர்னு சொல்லுவாங்க அது பேரு. ஆனா இங்கிலீஷ்ல ஒலிம்பியா ஷாப்பிங் மால்னு சொல்லிக்கலாம். அங்க நான் உள்ள போயிட்டு ஷாப்பிங் பண்றதுக்கு உள்ள போயிட்டு இருந்தேன். என் ஹஸ்பண்ட் பாத்ரூம் போயிட்டு வரேன்னு சொன்னாங்க. நின்னுட்டு ஒரு ஜஸ்ட் 40 feet இருக்கும். ஒருத்தர் சரி ரைஃபிள் எடுத்துட்டு எல்லாத்தையும் பாக்குறவங்க எல்லாம் சுட ஆரம்பிச்சிட்டான். அங்க இருக்கவங்க எல்லாம் அடிச்சு பிடிச்சி ஓடி, அப்படியே ஆப்போசிட்ல அடிச்சு பிடிச்சி ஓடி வராங்க. எனக்கு எங்க போனே தெரியல. என் ஹஸ்பண்ட் என்ன கைய புடிச்சுக்கிட்டு அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்தோம். நாங்க இடையில ஒரு எக்ஸிட் இருந்தது, அதை அடிச்சு தள்ளிட்டு அது ஒரு கிரில் கேட் வழியா நாங்க கீழே குதிச்சு, எங்க பார்த்து அவங்க குழந்தைங்க எல்லாம் வச்சுட்டு கீழே இறங்கி குதிச்சு ஓடியே போயிட்டு அந்த ஃபர்ஸ்ட் இருக்கவங்க எல்லாத்தையும் சொல்றோம். அதுக்கப்புறமும் கண்டினியூஸா கன் ஷாட் கேட்டுட்டே இருந்தது. இது வரைக்கும் ஜெர்மன் நியூஸ் படி பார்த்தா நிறைய பேர் இறந்திருக்காங்கன்னு சொல்றாங்க, நிறைய பேர் காயப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இது எங்களுக்கு இது ஏற்கனவே அகதிகள் மூலமா 3000 பேர் ஜெர்மனிக்குள்ள தீவிரவாதிகள் நுழைஞ்சதா தகவல் இருக்கு. இருந்தும் இது ஒரு மெயின் பிளேஸ்ல இருக்க ஒரு பில்டிங். அதுல தப்பிச்சு ஓடி வெளியில பண்ணதோட இது எனக்கு குழந்தைங்க எல்லாம் வச்சுட்டு பட்ட கஷ்டம் தான் என்னால பார்த்து மறக்க முடியல. அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இன்னும் உள்ள இருக்கு கண்டினியூஸா, இன்னும் போலீஸ் கம்ப்ளீட்டா மியூனிக்ல கம்ப்ளீட் டிரான்ஸ்போர்டேஷன் ஸ்டாப்டு. ஐ திங்க் சிக்னல் ஜாம் பண்றாங்க. பிகாஸ் செயின் ரியாக்ஷன்ல இன்னும் 2 இடத்துல குண்டு வெடிச்சிருக்க தகவல் வந்திருக்கனால அந்த ஜாமர் போட்டு சிக்னல்ஸ் கட் பண்றாங்க. நாட் மோர் தென் 2 minutes சோ தட் கம்யூனிகேஷன் நடக்காது. இன்னும் சிச்சுவேஷன் கண்ட்ரோல் ஆகல. ஃபுல்லா போலீஸ் சுத்தி இருக்காங்க அந்த பில்டிங்ல. அங்கதான் மெயினா BMW பில்டிங் எல்லாமே இருக்கு.